நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவான கீஹன் அப்படின்றவங்க வந்து கொரியா நாட்டில் வந்து எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாமல் நிறைய கடன் மேலே கடன் வாங்கி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாரு. அந்த கடன் பிரச்சனைனால அவங்க பொண்டாட்டியே அவங்கள விட்டு போயிடுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்க போற அவருக்கு வந்து ஒரு கேம் விளையாட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த கேம் விளையாட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திட்டு அந்த கேம்ல வந்து அவர் ஜெயிச்சாருன்னா நிறைய கோடி கணக்கில் வந்து காசு கிடைக்கும். சப்போஸ் அவர் தோத்துட்டாருன்னா அவர் உயிரே போயிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க. கடைசியில் அவர் இந்த கேமை ஜெயிச்சு வெளில வந்தாரா இல்லை செத்துட்டாரா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நிறைய சஸ்பென்ஸோட சொல்றாங்க இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சீரிஸ்ல என்னென்ன கேம்லாம் விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா, நாம சின்ன வயசுல இருக்க போற விளையாடலாம் அந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்க போற சாக்கோ சாக்கோ 1 2 3 சாக்கோ சாக்கோ 1 2 3 சாக்கோ சாக்கோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க போற எல்லா பசங்களும் வந்து அசையாம நிக்கணும். சப்போஸ் அசைச்சிட்டா அவங்க அவுட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஒரு சீரிஸ்ல வந்து ஒரு பொம்மை வந்து திரும்பிட்டு ரெட் லைட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோம். திரும்பி பார்க்க கிரீன் லைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிரீன் லைட்னு சொல்லி திரும்பி பார்க்க யாரான அசிச்சாங்கன்னா அவுட் இல்லைங்க, உண்மையாலே போட்டு தள்ளிடும். அதுதாங்க இந்த சீரிஸ்ல ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சின்ன பசங்க கேம் வச்சுதான் இந்த ஒரு சீரிஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த காப்ளின் அப்புறம் சைலசி இது ரெண்டுத்துல ஹீரோ நடிச்ச காங்கியோ அப்படின்ற அந்த ஆக்டர் வந்து இந்த ஒரு சின்ன கேமியாவும் பண்ணியிருப்பாங்க.